அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் சென்னையில் இருக்க NITTTR அந்த ஒரு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு நிரந்தரமான அரசு வேலையை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலை அது மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 விதமான பதவிகள், அதாவது குரூப் A, B, C அப்படிங்கிற அடிப்படையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன பதவிகள் வரும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பதவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் A அதுக்கான B மற்றும் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்க பதவிகள் பெயர் பார்க்கலாம். அப்புறம் C இந்த பதவிகள் எல்லாம் பார்க்கலாம். வாங்க. ஒவ்வொரு பதவிகளுக்கும் தனித்தனியாக விவரங்கள் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லும்போது நீங்கள் உள்வாங்கிக்கங்க. நம்ம பார்க்க போகிற முதல் பதவியின் பேர் வந்து சீனியர் லைப்ரரியன். ஒரு காலி பணியிடங்களுக்கு OBC கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான சம்பள விகிதம் 57,700 98,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டாக்குமெண்டேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது 13 வருஷம் டெப்யூட்டி லைப்ரரியனாக இருந்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். மேற்கொண்டு ஒரு லைப்ரரியில் அது இல்லாமல் ஒரு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, காலேஜ் லைப்ரரி இது மாதிரிலாம் இருக்குனாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கான வயது வரம்பு 25லிருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி வந்து சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க UR கேட்டகரிக்கு. அதற்கான சம்பள விகிதம் 67,700 2,08,700 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதற்கான கல்வி தகுதி ME MTech முடிச்சிருக்கணும். 15 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கேட்டகரியில் இருக்கணும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான வயது வரம்பு 45 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க UR கேட்டகரிக்கு. அதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா BE Tech முடிச்சுட்டு நீங்கள் 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பதவிக்கான சம்பள விகிதம் வந்து 56,100 1,77,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவிகள் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸரில் ப்ரொடக்ஷன்ஸ் அசிஸ்டண்டில் 2 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. URக்கு 1, STக்கு 1. அதற்கான கல்வி தகுதி BE Tech முடிச்சு 10 வருட அனுபவம் இருக்கணும். சம்பளம் வந்து 56,100 1,77,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பதவிகளுக்கும் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த பதவிகள் வந்து குரூப் A பிரிவின் கீழே என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தோம். இந்த பதவிகளுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து குரூப் B மற்றும் C அதற்கு கீழேயும் சில பதவிகள் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அதான் முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவியின் பேர் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். ஒரு காலி பணியிடங்களுக்கு OBCக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் ஹிந்தி. ஹிந்தியில் நீங்கள் இங்கிலீஷ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான சம்பள விகிதம் வந்து 29,200 92,300 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவியின் பேர் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அந்த போஸ்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க UR கேட்டகரிக்கு. அதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் முடித்தது வந்து ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் 10th வச்சுக்கோங்களேன். அதோட டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அல்லது இன்ஜினியரிங் BE Techல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்க இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதற்கான சம்பள விகிதம் 29,200 92,300 வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட். அந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 2 காலி பணியிடங்கள் ஒதுக்குறாங்க. OBCக்கு 1 URக்கு 1 கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பேச்சுலர்ஸ் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு
அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா ஸ்பீட் இன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் 100 வேர்ட் பெர் மினிட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் அட் 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஈக்குவலாக அந்த இது உங்களுக்கு இருக்கணும். 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் ஓகே ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் வந்து 25,500 81,100 இருக்கணுங்க. அடுத்து ஜூனியர் செக்ரட்டேரியல் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், ஓபிசிக்கு 1, யூஆருக்கு 1. அதுக்கான கல்வி தகுதி நீங்கள் 10th முடிச்சு 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து மினிமமாக டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் இங்கிலீஷில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த பதவிக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான சம்பள விகிதம் 19,900 63,200 இருக்கணுங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் கேமராமேன் போஸ்ட்டு. யூஆருக்கு ஒரு கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கல்வி தகுதி டிகிரி இன் சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற சினிமா ஃபோட்டோகிராஃபி அதில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் அதே சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து டிப்ளமோவில் முடிச்சிருந்தீங்கனாலும், இல்லை ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் டிப்ளமோவில் கோர்ஸ் இருக்குது அதை முடிச்சிருந்தாலும் கூடுதலாக 5 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும் இந்த பதவிக்கு. இந்த பதவிக்கான கல்வி சம்பளம் வந்து 35,400 1,12,400 வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் பதவிகள். குரூப் ஏ மற்றும் பிக்கான அனைத்து பதவிகளையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் மற்ற விவரங்களையும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் இப்போ இந்த டைம்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 24/6/2025 அந்த தேதிக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு அந்த கெரியர் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் லாஸ்ட் டேட் ஃபார் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருக்க லாஸ்ட் டேட்டு 24/6/2025. இப்போ லாஸ்ட் டேட் கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏற்கனவே 9/6 இருந்ததை தான் இந்த டேட்டுக்கு மாற்றிருக்காங்க 24/6. ஓகேவா? அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 10/5/2025 அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். அடுத்து மற்ற விவரங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதவிகளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக OMR பேஸ்டு டெஸ்ட் எப்படினாலும் இருக்கும். அதை அவங்க டிசிஷன் பண்ணுறது பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு EWS OBC இவங்களுக்கெல்லாம் 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்கிற மாதிரியும், SC ST BWT கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ், அப்புறம் இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டேட் 24/6/2025. இதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அந்த கெரியர் பேஜை இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின்ல போய்ட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னாக்க அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். அது நீங்கள் கரெக்டாக அதில் பார்த்து அப்ளை பண்ணிட்டீங்க. இந்த கெரியர் பேஜை உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளை லிங்க் எல்லாமே இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். Thank you.